எதிர்கால நவீன நகரங்கள் அவனை எதுவும் ஆச்சரியப்படுத்தவில்லை. ஆனால் ஒன்றே ஒன்று தவறாக போய்க் கொண்டிருந்தது. அவன் காலச்சுற்றுகளை அதிகம் பயன்படுத்தும்போது அவன் மெல்ல மெல்ல இந்த உலகத்திலிருந்து விலகிச் செல்லத் தொடங்கினான். அவனை எவரும் கவனிக்கவில்லை. அவர்களுக்கு அவன் பேயைப் போல் தோன்றியது. கண்ணாடிகளில் அவன் பிரதிபலிக்கவில்லை. மேலும் அவன் 2025ஆம் ஆண்டிற்கு திரும்ப முயற்சிக்கும்போது அவன் காணும் உலகம் சிறிய மாற்றங்களுடன் இருந்தது. அவன் உண்மையை புரிந்து கொள்ளும் முன் ஒரு விஷயத்தை கவனித்தான். ஒவ்வொரு முறையும் அவன் தன் காலத்திற்கு திரும்பும்போது அவன் பெயர் கூட மாறியிருந்தது. ஒருமுறை ஆவணங்களில் அவன் எலியட் என்று குறிப்பிடப்பட்டிருந்தான். பிரச்சினைக்கு விடை தேடும் பயணத்தில் 1993ஆம் ஆண்டில் அவன் டாக்டர் செலஸ்ட் வாங் என்ற விஞ்ஞானியை சந்தித்தான். நீ பராடாக்ஸ் எரோஷன் என்ற பிரச்சனையால் பாதிக்கப்படுகிறாய் என்று அவர் சொன்னார். ஒரு அதிநவீன கருவியால் அவனை பரிசோதித்த போது, நீ அதிகமான நேரக்கோட்டுகளில் பயணித்ததால் உன் இருப்பே மங்கிவிடுகிறது. நீ தொடர்ந்து பயணித்தால் முழுமையாக அழிந்து விடுவாய். எலி பதைத்தான். இதுக்கு தீர்வு என்ன? அவர் சற்று யோசித்தார். ஒரே ஒரு வழி இருக்கிறது.